இன்று 20 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வெயிலும் மழையும் சேர்ந்து இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மழை பெய்ய வாய்ப்புள்ள போதும் சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை ஏற்பாடுகள் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் இந்த ஆய்வில் மேற்கொண்டிருக்கிறார். புதிய கட்டுப்பாட்டு மையத்தில் செய்யப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறார்.